ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் சரி, ஏற்கனவே கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கும் சரி, வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிஜிக்கான கவுன்சிலிங். ஸோ எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிஜி கவுன்சிலிங் நடந்தால் தான் பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி எந்தெந்த சப்ஜெக்டில் இருக்கும் அப்படிங்கிறது வந்து தெரிய வரும். ஏன்னா நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் அதாவது ஆனுவல் பிளானில் கொடுத்துருக்காங்க 1915 போஸ்ட் வந்து இப்போதைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நிறைய பேர் வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும், ஏன்னா ஆல்ரெடி அதிகமாக தான் இருக்குது. ஸோ இந்த கவுன்சிலிங் நடக்கிறப்ப எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த ஸ்கூலில் எவ்வளோ வேக்கன்சி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். எந்த சப்ஜெக்டில் அதிகமாக இருக்குது, எந்த சப்ஜெக்டில் கம்மியாக இருக்குது, அதையுமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ பொதுவாக கவுன்சிலிங் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏப்ரல் மந்த் எண்டில் சொல்லி மே மந்த் இந்த மாதிரி நடத்துவாங்க, அல்லது மே மந்த் ஸ்டார்டிங்கில் சொல்லி மே மந்த்லேயே நடத்துவாங்க. ஆனால் இந்த அகாடமிக் இயருக்கு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு தகவலுமே சொல்லாமல் இருக்காங்க. வாட்ஸ்அப் குரூப் இதெல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து விரைவில் கவுன்சிலிங் நடக்கும், அதற்கான அறிவிப்பு எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ தற்போது நியூஸ் பேப்பர்லாம் பார்த்திங்கன்னா ஆசிரியர்களின் பணியிட மாறுதல் கவுன்சிலிங் வந்து விடுமுறை முடியும் நிலையில் அறிவிப்பே வரல, விரைந்து நடவடிக்கை எடுக்குமா பள்ளிக்கல்வித்துறை அப்படின்லாம் நமக்கு நியூஸில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ நியூஸ் பேப்பர்ஸில் இதெல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த கவுன்சிலிங் வந்து நடந்தால் தான் நமக்கான வேக்கன்சி இதெல்லாமே தெரியும். ஏன்னா எவ்வளோ வேக்கன்சி இருக்கோ அது ப்ரொமோஷனில் அந்த 50% மீதி 50% பார்த்திங்கன்னா நமக்கான டைரக்ட் போஸ்ட்டாக இதெல்லாமே கொடுப்பாங்க. ஸோ அனைவரும் எதிர்பார்த்துட்டு வேகன்சியோட அந்த டீட்டெயில்ஸு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேக்கன்சி இருக்கோ அது ஆகஸ்ட்டு 31 நிலவரப்படி அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் அந்த உபரி பணியிடமாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பணி நிரவல் இதெல்லாமே செய்வாங்க. ஸோ அது எல்லாமே இந்த மந்த்து நடந்தால் தான் அது எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஏன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷனில் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டு இந்த மாதிரி டைமில் ஆனுவல் பிளானில் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது பிஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷனு. ஸோ கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தாலும் சரி, பிஜி டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாலும் சரி வெயிட் பண்ணிகிட்ருக்கிறது போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிற டவுட்டில் வந்து நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த கவுன்சிலிங் வந்து நடந்தால் தான் தெரியும். ஸோ கவுன்சிலிங் விரைவில் அப்படின்னு எல்லா வாட்ஸ்அப்லேயும் சொல்லிகிட்ருக்காங்க. அது எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா மேபி எல்லாமே மே மந்த்து நடக்கும். ஸோ இந்த டைம் வந்து நடக்காமல் இருக்குது. நிறைய சங்கங்கள் கோரிக்கை வச்சிட்ருக்காங்க உடனடியாக கவுன்சிலிங் இதெல்லாமே நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் அந்த பேனல் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஆன்லைனில் இதெல்லாமே கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த அப்டேட்டு சரிங்களா கவுன்சிலிங் பற்றி வந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணுவோம். ஸோ பிஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க தொடர்ந்து கண்டினியூவாக அவங்களுடைய இதை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். நமக்கான வேக்கன்சி பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இன்க்ரீஸ் பண்ணும்போது ஐயோ நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக படிச்சிருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறதை விட நமக்கு தெரியும் 1915 போஸ்ட்டு சொல்லியிருக்காங்க, கன்ஃபார்மாக வரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா நம்மளுடைய லக்கு சரிங்களா, இன்னும் கூடுதல் வாய்ப்பு நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதே போஸ்டிங்கை கொடுத்தாலுமே நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதனால் தொடர்ந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்டுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கவுன்சிலிங் பற்றின அப்டேட்டட் நியூஸ் வந்தாலும் சரி, ஏன்னா கவுன்சிலிங் வந்துச்சுன்னா நம்ம லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தோம் எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ போஸ்ட் வந்து வேக்கன்ஸாக இருக்குது, எந்தெந்த ஸ்கூலில் இருக்குனுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. அதனால் அது அடுத்த அப்டேட்டுக்கு வந்துச்சுன்னா உடனே அப்டேட் பண்ணோம். ஸோ தொடர்ந்து படிச்சுட்ருங்க. நமக்கான எக்ஸாம்ஸ் வந்து விரைவில் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா. தேங்க்யூ ஆல்.